சபரிமலைக்கு அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என்ற நீதிமன்ற உத்தரவை அடுத்து கேரளாவில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசும் தனது சித்தாந்தத்தை காரணம் காட்டி பெண்களை அனுமதிக்க கடும் முயற்சி எடுத்ததால் மக்களின் வெறுப்பை சம்பாதித்தது. இதை எதிர்த்து கேரளாவில் நடந்த கடையடைப்பு, சாலை மறியல் போராட்டங்கள் கேரளாவை ஒட்டிய கோவை, கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. கேரளாவில் சபரிமலை விவகாரத்தை மையமாக வைத்தே தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் கோவையிலும் இதன் தாக்கம் இருக்குமா என லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அச்சத்தில் உள்ளனர். கோவை லோக்சபா தொகுதியில் உள்ள 19 லட்சம் வாக்காளர்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் மலையாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.